நான் தாங்க உங்கள் கல் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸ் ஆர் ஒரு பெரிய பிளான் ஸ்கேலில் சொல்லணும் அப்படின்னா உட்காந்து வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கான ஒர்க் அவுட். இது ஒரு 7 hours 8 hours 10 hours ஒர்க் அவுட் உட்காந்து வேலை செய்கிறேன்னா இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு தாங்க. ஸோ உங்களோட வார்ம் அப் பார்த்தீங்க அப்படின்னா 30 seconds நீங்கள் இதை பண்ணணுங்க. இதுக்கு நீங்கள் கிரவுண்டுக்கோ ஜிம்முக்கோ எங்கேயும் கூட போக வேண்டாம். உங்களோட ஈவன் உங்கள் ரூம்லேயே பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்லேயே மொட்டை மாடியில் கூட பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட் அந்த வார்ம் அப்க்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் 30 seconds இப்படியே நீங்கள் ரன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 30 seconds பண்ணிட்டீங்கன்னா முடித்த உடனே 30 seconds முடித்த உடனே திஸ் இஸ் கால் சைட் ஜம்ப்ஸ். இது ஒரு 5 பண்ணுங்க. இந்த பக்கம் இப்போ எக்ஸாம்பிள் இந்த பக்கம் பார்த்து 5 பண்ணுறேன்னா சேஞ்ச் த டைரக்ஷன், இங்கே 5. அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் யூ மேக் இட் 5. அப்புறம் இந்த டைரக்ஷனில் யூ மேக் இட் 5. ஸோ திருப்பி இங்கே வந்து ஹால் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து 3 times நீங்கள் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்ன ஒர்க் அவுட்ன்றதை சந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் உட்காரும் போது இந்த ஸ்பைனில் ஏற்பட்ட கம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே இட் வில் கெட் ரிலீஸ்டு. அடுத்து கவனிச்சிங்கன்னா உங்களோட இந்த இடம்லாம் வந்து இட் வில் கெட் ஸ்ட்ரென்தன். உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடுங்க. பொசிஷன் போடா. இந்த ஒர்க் அவுட்டுக்கான பொசிஷன் இது தான். ஸோ யூ ஜஸ்ட் வாட்ச் ஹிம். ஃப்ரண்ட்டில் போடா, ஹோல்ட் அப்படியே இப்படி போயிட்டு மேலே எப்படி வரான்னு கவனிங்களேன். ஓகே, பேக் டு பொசிஷன். சபாஷ், செகண்ட், கிரேட். வெயிட் பண்ணுறா. இந்த பொசிஷனில் இருக்கும் போது இவனோட துடை பகுதி இந்த தை ரீஜன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி இந்த இடம் வந்து இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெச்டு அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ராங் ஆகுதுங்க. கோடவுன்ரா, வெயிட். இப்படி இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது தான் இவன் ஸ்பைனில் ஏற்பட்ட கம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுங்க. அப் இது பண்ணும்போது இந்த இடம் இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெச்டுங்க. இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகுது. பேக் டு பொசிஷன். ஓகேடா, எஞ்சிக்கோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிகினராக பண்ணுறீங்க அப்படின்னா முட்டி போட்டு பண்ணுறேன், நீல் டவுன் பண்ணு. யா, இந்த மாதிரி நீங்கள் நீல் டவுன் பண்ணி ஆரம்பிக்கலாங்க. சந்தோஷ் பண்ணது இப்போ எங்களோட கல்லூர்கோட் டீம்லேயே இந்த ஒர்க் அவுட்டை பெஸ்ட்டாக பண்ணக்கூடியது அவன் தான். ஸோ நீங்கள் ஆஸ் அ பிகினராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரையில் உங்கள் முட்டி கீழே பட்டு பண்ணலாம். பண்ணா அப் பொசிஷன், இதை நீங்கள் பண்ணலாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ ட்ரை, ஒரு 1 week ட்ரை பண்ணுங்க. 10 counts per செட்டு போங்க. 5 sets பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கு நடுவுலையும் அட்லீஸ்ட் ஒரு 45 to 60 seconds கேப் இருக்கட்டும். ஹேவ் அ டவல் வித் யூ, ஹேவ் சம் வாட்டர் வித் யூ. ஒரு செட்டுக்கு நடுவுலையும் தண்ணி சிப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சந்தோஷ். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, நல்ல ஸ்லீப் குவாலிட்டி கிடைக்குங்க. ஹாப்பி லைஃப்.